சிதைந்து போன எதிர்க்கட்சியினர் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக விவசாயிகளை பயன்படுத்த முயற்சித்து வருவதாக அகில இலங்கை விவசாய சம்மேளனம் தெரிவித்துள்ளது. இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள். விவசாயிகளின் பலத்தை கொண்டு ஆட்சிக்கு வர நினைக்கும் சிதைந்து போன எதிர்க்கட்சியினர் விவசாயிகளை பயன்படுத்தி போராட்டங்களை நடாத்த தயாராகி வருகின்றனர். நாங்கள் அந்த விவசாயிகளுக்காக தரைமட்டத்தில் இறங்கி அந்த உண்மையான ஜதார்த்தத்திற்குள் நின்றே போராடினோம் என கூற விரும்புகின்றோம். நீங்களும் உங்களது அந்த பாரிய அளவிலான நெல் ஆலை உரிமையாளர்கள் குழுவும் கடத்தல்காரர்கள் குழுவும் இணைந்து நெல் அறுவடை செய்யப்படும் காலத்தின் நெல்லின் விலையை 60-70 ரூபாவாக குறைத்து கொள்வனவு செய்து 2 மாதங்கள் கழித்து விவசாயிகளிடம் நெல் இல்லாத போது நெல்லின் விலையை உயர்த்தி அரிசி விலையை அதிகரிப்பதற்காக உருவாக்கியிருந்த சூத்திரம் இந்த அரசாங்கம் வந்த பின்னர் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. பாலடைந்து கிடைந்த நெற்களஞ்சிய சாலைகளை திறந்து விலையை தீர்மானித்து கொள்வனவு செய்ய ஆரம்பித்துள்ளனர். இப்போது சிதைந்து போன எதிர்க்கட்சியினரால் விவசாயிகளில் ஒரு சிலருக்கேனும் சாப்பாடு தண்ணீர் கொடுத்து வீதிக்கு இறக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. சிதைந்து போன எதிர்க்கட்சியினருக்கு நாம் ஒன்றை கூறிக்கொள்கின்றோம். நீங்கள் திரும்பி பார்க்கக்கூட முடியாத அளவிற்கு நாங்கள் திட்டங்களை வகுத்து வருகின்றோம். நாங்கள் விவசாயிகளுடன் இணைந்து போராடிய ஒரு குழுவினர். அந்த குழுவினரே தற்போது விவசாயத்துறையை கட்டியெழுப்புவதற்காக தலையிட்டுள்ளனர்.